வணக்கம். நான் சுபசிகா லோகேந்திரன். இன்று மாணவிகளாகிய நாம் காலை கூட்டத்தினை நடாத்துகின்றோம். முதலாவது நிகழ்வாக பாடசாலை கீதம் இடம்பெறும். தமிழ், ஆங்கிலம், வடமொழியை மினவற்றை கற்றுத் தேர்ந்தார். இவர் புத்தமும் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளார். அதனால் உலகத்தார்கள் எல்லோராலும் தமிழ் வித்தகர் என போற்றப்பட்டார். மேலே நாட்டு மோகத்திலிருந்து சமயம், கலாச்சாரம், கல்வி, பண்பாடு போன்றவற்றை மீட்டெடுத்தார். இவர் இலங்கையின் முதல் தமிழ் பண்டிதரும் பேராசிரியரும் ஆவார். யாழ் நூலை இயற்றியுள்ளார். இவர் பல நூல்களையும் ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இவர் பல கல்வி நிறுவனங்களை நிறுவியுள்ளார். அவற்றில் ஒன்று கல்லடி சுவர்ண வித்யாலயமாகும். பாடசாலைக்கு இருந்து வெளியேற்றியுள்ளார். வெள்ளை நிற மல்லிகையோ வறண்ட மாமலரோ வள்ளல் அடியணைக்கு வாய்த்த மலர் எதுவோ வெள்ளை நிற பூவும் மெல்ல வறண்ட மலர் மெல்ல உள்ள கவலம் அடி பாடம் மூலம் இரவன் விரும்புவது உள்ளாங்கமே
1947 ஆடி மாதம் 19ஆம் தேதி தனது 55வது வயதில் இயற்கை எழுதியுள்ளார். இவர் சகோதரவியாக வாழ்ந்து சில தொன்றாலும் தமிழுக்கு ஆற்றிய சேவைகளும் ஒன்றும் அவரை நினைவுகூர சேர்ந்த வணக்கம். நன்றி. அடுத்த நிகழ்வாக poem by Miss V. Veronica. Good morning. Snow, snow, look at the snow, falling, falling, out white, cold, cold, frosty and cold, sparkling, sparkling, oh so white. Cold, cold, frosty and cold, sparkling, sparkling, oh so bright. Thank you. Veronica, அடுத்து பேச்சு பேச அழைக்கின்றோம் செல்வி வி. அகஸ்தியா. நான் மரம் வளர்ப்போம் எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். மரங்கள் இயற்கை தரும் அருஞ்செல்வங்கள் ஆகும். அவை மக்களுக்கு பல விதங்களில் உதவி செய்கின்றன. காட்டில் உள்ள மரங்களுக்கு இயற்கை மழைதான் நீரோட்டம் தருகிறது. பறவைகள் கூடு கட்டுவதற்கும் இனிய பழங்களை உண்பதற்கும் மரங்கள் அவசியமாகும். பூமியில் வாழும் அனைத்து உயிர்களுக்கு ஆக்சிஜனை வழங்கும் மரங்களை வெட்டாது நாம் பாதுகாக்க வேண்டும். மரம் வளர்த்தே பயன்படுத்த அகஸ்தியாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இங்கிலீஷ் ஸ்டோரி பை மிஸ் எஸ். ரோஹினிதா. They are both a hare and a tortoise. They are good friends. One day they challenged to run a race. The race started. The hare decided to take some rest. He stopped and slept, but the tortoise slept steadily and rigid. The wind passed. When the hare woke up, he ran very fast. First it was examined to see the tortoise. Thank you. அடுத்த நிகழ்வாக கதை கூற வருகின்றார் செல்வி யு. லக்ஷ்மிதா. நான் உங்கள் பேச எடுத்துக்கொண்ட முடியும் சிறுகதை. ஆமையும் முயலும். ஒரு நாள் ஆமையும் முயலும் சண்டை போட்டு திரும்பிது. அப்ப முயல் சொல்லிச்சு நாம போட்டி வைப்போமான். அதுக்கு ஆமை சொல்லிச்சு சரின்னு. அப்ப நாளைக்கு போட்டி வச்சாங்க. அதுல ஓடிக்கொண்டிருந்த முயல் இடையில மரத்தை கண்டு தூங்கிச்சு. அப்ப ஆமை மெதுவா வந்து போட்டியில வின் பண்ணிச்சு. அதை கண்டு முயல் ஆச்சரியப்பட்டது. நன்றி, வணக்கம். லக்ஷ்மிதாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இங்கிலீஷ் ஸ்பீச் பை மிஸ் பி. ஆதன்யா. Morning all of you. Vegetables are plants that we eat. They come in many colors and sizes. They are good for our health. Some common vegetables are carrot, brinjal, potato and tomato. We must eat vegetables daily. Thank you. ஆதன்யா. அடுத்த நிகழ்வாக சிங்கள பாடல் செல்வி ஜி. பவிஷாலினி. ආයුබෝවන් තමන් ගැන විස්තර. මගේ නම පවිශාලිනි. මගේ තාත්තාගේ නම ගෝවිනාත්. මගේ අම්මාගේ නම විජේගීතා. මගේ වයස අවුරුදු 5යි. මට වින්සන් වානිකා උසස් බල ජාතිය පාසල. Thank you. Bicycle, bell, brake, ayyaake bicycle, tire, tube, ayyaake bicycle, seat, mukadmana.
போகிறேன். நற்சிந்தனைகள். அன்பை கொடு, அறிவை பெறு. செயலுக்கு துணிந்தால் புயலும் பின்வாங்கும். மனிதம் செழிக்க அன்பே மழையாகும். வாய்மையும் தூய்மையும் வாழ்விற்கு அழகு. சோம்பலை எறி, சிறகை விரி. எண்ணுவது வலிதானால் பண்ணுவது எளிதாகும். முயற்சியும் பயிற்சியும் முயற்சிக்கு வழிகள். சிறுநடை போதும் ஓர் வந்து சேரும். காலடியில் உலகு வரும், நூலடியில் நீதி இருந்த. நிகழ்கால சமிப்பால் எதிர்காலம் சோபிக்கும். நன்றி.